ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜேகேஎஸ் பைக் சர்வீஸ்லேருந்து பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் இருக்க எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட் தான் வந்திருக்கோம். இந்த வண்டி எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. வண்டி கம்ப்ளீட் ஒர்க் பண்ண சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. பல்சர் வண்டி. இந்த வண்டி ரெடி பண்ணி வீடியோ போடுவோம் பாருங்கள். இந்த வண்டி வந்து ஓப்பன் பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டி என்ன கண்டிஷனில் இருக்கணும் கூட நமக்கு தெரியாது. பட் ஆனால் வண்டி வந்து நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எல்லாமே நம்ம சேனல் பார்த்து நிறைய வண்டி இந்த எம்எஸ்எஸ்ல கொடுக்குறாங்க. எல்லா வண்டியுமே பக்காவாக ரெடி பண்ணி நம்ம கொடுப்போம். 100% ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி தான் எல்லா வண்டியுமே கொடுப்போம். ஃப்ரண்ட் வைசர்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்க. வண்டி மோசமான கண்டிஷனில் இருக்கும் போல இது. வண்டி ரன்னிங் கண்டிஷனாக வரும் தெரியல. வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா லாக் செட் வரைக்கும் ஏதோ லாக் போட்டு வச்சுக்கிறாங்க. லாக் செட்லாம் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் உடஞ்சி போயிருக்கு. ஐயோ, டோட்டலாக இன்ஜின்லாம் காலி. இன்ஜின்லாம் டீஸ் ஆகிட்டு போல. நிறைய இன்ஜின் நாய்ஸ்லாம் வருது. வண்டி இன்ஜின்லாம் கம்ப்ளீட்டாக பிரித்து ஒர்க் பண்ணாதான் புது வண்டி மாதிரி வந்து கிடைக்கும். இந்த டெயில் ஹெட்ஸ்லாம் உடஞ்சி போயிட்டு இருக்கு. நிறைய டெய்லாம் ஃபுல்லாக ஸ்பேர்லாம் மாற்றி ஆகணும். பார்க்கலாம். இந்த வண்டியை ரெடி பண்ணி உங்கள் வீடியோ போடுவோம். திருப்பி நாங்களே பார்சல் பண்ணி பெரம்பலூருக்கு அனுப்புவோம். கண்டிப்பாக பாருங்கள், நம்பி வண்டி கொடுக்கலாம். எம்எஸ்எஸ் நிறைய வண்டி வருது. ஜேகேஎஸ் பைக்ஸில் கொடுங்க. 100% ஒரு புது வண்டி மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஷாப்புக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக பிரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெயிண்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக பெயிண்டிங்கான தேவையானது வண்டியில் ஃபுல்லாக A to Z பிரிக்கிறது தான். அடுத்தது பெயிண்டிங் ப்ராசஸ். அவ்வளோ பெயிண்டிங் ப்ராசஸ் தான் வந்துட்டோம். பெயிண்ட் ரிமூவ் போட்டு பெட்ரோல் டேங்க்லாம் ஃபுல்லாக உரிச்சிட்ருக்கோம். பழைய பெயிண்ட்டை எப்பயுமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேஸ் அடித்து எல்லாமே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது பெயிண்டிங் சம்மந்தப்பட்டது. பல்சர் 150 மாடல் இந்த வண்டி. சைடு ஃபுட்ரெஸ்ட்லாம் வந்து பேஸ் அடிச்சிட்ருக்காங்க. வண்டி சூப்பராக வந்திருக்கும். அவுட்லுக்லேருந்து எல்லாமே பக்காவாக வண்டி வந்திருக்கும். பெயிண்டிங் ப்ராசஸ் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது எவ்வளோ ஒரு வேலை இருக்குது, எவ்வளோ கலர் அடிக்கிறாங்க, பேஸ் எவ்வளோ அடிக்கிறாங்க, அது காய வச்சு அதுக்கப்புறம் அது நிறைய வேலை இருக்குது. இதில் ஃபுல்லாகவே வரும் பாருங்கள். ஒரு பீஸுக்குமே இது பேஸ் சம்மந்தப்பட்ட ப்ரைமர் சொல்லிட்டு பில்லர்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அடித்ததுக்கப்புறம் தான் மேலே கலர் அடிக்கிறது. ஆரனு, ஃபுட்ரெஸ்ட்டு, சைடு பீஸு எல்லாமே சின்ன பீஸ் கூட பாருங்கள். இது எல்லாத்தையுமே பக்காவாக எம்எஸ் ஷீட் வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு அப்புறமா வந்து பேஸு ப்ரைமர் அடித்து அதுக்கப்புறம் அது மேலே பிளாக் அடித்து அதுக்கப்புறம் மேலே அதை கிளியர் அடிப்பாங்க எப்போயுமே. வண்டியோட ஃப்ரேம் ப்ரைமர் அடித்து முடிச்சிட்டாங்க. இப்போ பிளாக் அடிக்கிறாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா வண்டியோட ஓனர் வந்து சவுதியில் இருக்காப்புல. அவங்க அப்பா இந்த வண்டி வாங்கி கொடுத்தாங்க. சென்டிமெண்ட்டாக இருக்கும் அந்த வண்டி. அதனால் வண்டி ஃபுல்லாக ரிஸ்டோர் பண்ணி கம்ப்ளீட்டாக பக்கா புது வண்டி மாதிரி வேணும்னு கேட்டாங்க. வண்டி கொடுத்தனுச்சாங்க. ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பெட்ரோல் டேங்க் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமர் அடித்து வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு பேஸ் மாதிரி அடிப்பாங்க. டேங்க்லேயே சுமாராக ஒரு 5 கோட்டிங் ஒர்க்கு நடக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்.
ப்ரைமர் அடித்ததுக்கப்புறமா பேஸோட ரெட்டு, இது வந்து ஒரு பேஸ் கலர். பெட்ரோல் டேங்கில் டிங்கரிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. டிங்கரிங் ஒர்க்லாம் பக்கம் எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு. உள்ள ஒரு டேங்கில் ரெஸ்ட் ஆகாமல் இருக்குது, ஒரு கெமிக்கல் மாதிரி ஊற்றி அந்த ரெஸ்ட்டுக்கெலாம் கூட க்ளீன் பண்ணிட்டோம். இது பேஸ் ஃபஸ்ட்டு ப்ரைமர் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ பேஸ் கலர் ரெட்டுக்கு உள்ள ஒரு பேஸ் அடிக்கிறது. சைட் ஷீல்டு, ஆல்ரெடி ஒரு பல்சரோட நம்ம BS6 டைப்பில் வந்து ஒரு வண்டி பண்ணி போட்டிருப்போம். இப்போ வந்து BS4 மாடல் வண்டியே தான் இது. என்ன ஒரிஜினாலிட்டியோ அதை அப்படியே பக்காவாக பண்ணி கொடுங்க, ஷோரூம் பீஸ் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு வண்டி ஓனர் கேட்டிருந்தாப்புல. அதே மாதிரி பக்காவாக வண்டி அவுட்லுக்லாம் சூப்பராக வந்திருக்கும். வண்டியோட ஓனர் அவங்க மாமா அப்பாலாம் வந்து ஊர்லேருந்து வந்து ஓட்டி பார்த்துட்டு ரிவ்யூலாம் கொடுப்பாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சைடோட டேங்க்கில் வர கவுல் சைடு ரக்கன்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் பெட்ரோல் டேங்க் சைடில் வரும். ஹெட்லைட் மாஸ்க் ஒரு பீஸ்லையுமே ஃபுல்லாக தேய்ச்சி அதை பக்காவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதில் பேஸான ஒரு கலர் அடித்து, அதுக்கப்புறம் இன்னொரு கலர் அடித்து, அதுக்கப்புறம் பெயிண்ட்டு, ஸ்டிக்கரு, கிளியராக 2 கோட்டு பண்ணியிருப்போம். எல்லாத்தையுமே ஃபுல்லாக வீடியோவை தான் காமிக்கிறோம். பேஸ் அடித்தாங்க, இப்போ இதுதான் பெயிண்ட்டு. அது ரெட்டு ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்கள், இதுதான் பெயிண்ட், வண்டியோட கலர். இதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ப்ராசஸ், ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கப்புறம் கிளியர் அடித்து 2 கோட்டு கிளியர் அடித்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் கிட்ட நல்லா ஃபுல்லாக காஞ்சி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிட்டிங் மெக்கானிக் ஷாப்புக்கு ஃபிட்டிங்ஸ்க்கே வரோம். இந்தமாரி இந்த சைட் ஷீல்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவுத்து பார்க்கும்போது சைடெலாம் உடஞ்சிருக்கும். எல்லாமே புதுசு தான் வாங்கி போடுவோம். ஸ்டிக்கர் ஒட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டிக்கர் ப்ராசஸ் அடுத்தது. இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க்கில் ஒரு 4 கலர் கிட்ட அடிச்சிருக்கோம். ஏன்னா அப்போ தான் பெயிண்ட் லைஃப் நல்லாயிருக்கும், ஃபேட் ஆகாது, உரியாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டிட்டா நம்ம அந்த கிளியர் கோட்டிங் ஷைனிங் சொல்லுவாங்க, அதை அடிக்கிறது. அதுவே 2 கோட்டு கொடுத்துருப்போம். ஏன்னா ஒரு வண்டிக்கு அழகை கொடுக்குறதே மெயினாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு சம்மந்தப்பட்டது தான். அது வந்து ப்ராப்பராக பக்காவாக பண்ணால் தான் நல்லாயிருக்குமே. அதனால் வந்து நாங்கள் பெயிண்ட் ரிமூவ் போட்டு உரிச்சிட்டு தான் பெட்ரோல் டேங்க்லாம் வந்து நாங்கள் அது பண்ணுவோமே. ஹெட்லைட் ஃப்ரண்ட்டில் வர மாஸ்க் நிறைய பேர் வண்டி கொடுத்துருக்காங்க.
நிறைய வண்டிங்க ரெடியாகி போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். நம்மளை நம்பி வண்டி கொடுக்குறவங்களுக்கு. வண்டி பக்காவாக இருக்கும். ஜேகேஎஸ் பைக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்ககிட்டே ஒரு பழைய வண்டி அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, என் ஃப்ரெண்டு உங்கள் லிங்க் அனுப்பிச்சாப்லங்க, எங்கள் வீட்டில் ஒரு வண்டி ஒன்று இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு. எந்த வண்டியாலும் கம்ப்ளீட்டாக ரீஸ்டோர் பண்ணி ஒரு ஷோரூம் பிராண்ட் மாதிரி பக்காவாக 100% கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் தான் மேலே வந்து கிளியர் ஃபைனல். எப்போவுமே ஃபைனல் பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் கோட் தான். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸாக ஒரு கிளியர் லேஸாக அடிப்போம். அதுக்கப்புறமா ஒரு செகண்ட் கோட் கிளியரும் கொடுப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கோட் கிளியர் தான். இப்போ திருப்பி அடிக்கிறது தான் செகண்ட் கோட். இந்த டெய்லெல்லாம் எல்லாமே புதுசு தான். டெய்லெல்லாம் உடஞ்சிடும். பல்சரில் மேக்ஸிமம் இந்த டெய்ல் உடஞ்சிடும். புது டெய்ல் வாங்கி இந்த ஸ்டிக்கர் கிட் வாங்கி இது பக்காவாக ஸ்டிக்கர் ஒட்டி அதுக்கப்புறம் தான் கலர்லாம் அடித்து எல்லாமே ஒரே யூனிஃபார்மாக செட்டப் ஆகிறதுக்கு மேட்ச் பண்ணி பண்ணுறோமே. ஃபஸ்ட்டு ஒரு கோட் அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் கோட் கிளியர். ஏன்னா அப்போ எப்பயுமே நான் சொல்லுவேன், என்னோடய உழைப்பை தான் நான் வந்து அதை வீடியோவாக காமிக்கிறேன். நிறைய பேருக்கு நான் மனமார்ந்த ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற உள்ளத்துக்கு எல்லாருக்குமே. நிறைய வெளியூர்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வண்டி கொடுங்க. பக்காவாக வண்டி வந்து ஒரு என் சொந்த வண்டி, என் அண்ணன் வண்டி மாதிரி தான் எல்லா வண்டியுமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பெட்ரோல் டேங்கில் பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் கோட் அடிக்கிறதோட பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 கிட்ட கலர் எல்லாமே இந்த டேங்க்கில் ஒர்க் பண்ணிக்கிறது மட்டுமே பார்த்திங்கன்னா. இப்போ செகண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். புது டேங்க் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கண்ணாடி மாதிரி மின்னுது பாருங்கள் டேங்க். பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஜேகேஎஸ் பைக்ஸ்க்கு ஃபுல்லாக ஸ்பேரெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லா ஸ்பேரும் வச்சுருக்கோம் மாட்டுறதுக்கு. போர்டில் நிக்கல் குரோமிங் கொடுத்தது எல்லாம் பிளாக் கிட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாம் மாட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேக் ஸ்டாக் அப்சர் புதுசு, மட்கார்டு புதுசு, இண்டிகேட்ரு, டெய்லு, ஒயரிங் கிட்டு எல்லாமே மாற்றிட்டுருக்கோம்.
இன்ஜின் ப்ராசஸ் அது சுற்றுற பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து கிராங்க் ஷாஃப்ட்டு மெயின் பேரிங்லாம் மாற்றி கீர் ஷாஃப்ட்லாம் செக் பண்ணி உள்ளே ஒரு கீர் போயிருந்தது, எல்லாமே மாற்றியாச்சு. இது இன்ஜின் உள்ள ஒரு மெயின் பார்ட்டு. எனக்கு வந்து ஒரிஜினல் போர் பிஸ்டன் போடவும் சொல்லி கஸ்டமர் கேட்டாப்புல. வீடியோவில் பாருங்கள், பஜாஜோட பல்சரோட ஒரிஜினல் போர் பிஸ்டன் தான் போர் அசம்பிளி பண்ணுறோம். இது இன்ஜினோட ப்ராசஸ். இது ஏன்னா நம்மளால் முடிஞ்சது இன்ச் பை அதை வீடியோவாக மக்களுக்கு காமிக்கணும், மக்கள் பார்க்கணும், என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியணும். அதனால தான் வந்து எல்லாத்தையுமே வீடியோவாக நம்ம காமிக்கிறோம். நான் திருப்பி சொல்கிறது, என்னுடைய உழைப்பை தான் நான் வீடியோவாக காமிச்சிட்ருக்கேன். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட எந்த வண்டி கொடுத்தீங்கனாலும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். போரோட பிஸ்டன் இது. உள்ளே பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ராடு, மெயின் பேரிங்கு, கீர் பாக்ஸு, பேக்கிங் கிட்டு எல்லாமே மாற்றி வச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா போர் செட் பண்ணிகிட்ருக்கோம். போர் மாட்டினா இன்ஜின் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. பிஸ்டன் ரொட்டேட் ஆகுது பாருங்கள். டைமிங் செயின், இன்ஜின் உள்ள வர மெயின் டைமிங் செயின் இது. டைமிங் செயின்லாம் வண்டிக்கு ரொம்ப முக்கியமானது. இன்ஜின்லாம் மாட்டியாச்சு. எக்ஸைட் பேட்ரி, புது பேட்ரி போட்டிருக்கோம். ஸ்பேர்ஸு நிறைய ஸ்பேர் மாற்றிருக்கோம். எந்த வண்டி ரிஜிஸ்டர் எடுத்தாலும் கம்ப்ளீட்டாக ஸ்பேர் மாற்றிடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாலிஷ். வண்டி ஃபுல்லாக ஃபிட்டிங்லாம் போட்டாச்சு. இன்னும் ஸ்டிக்கர்லாம் ஒட்ட வேண்டியது இருக்குது. பாலிஷ்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஸ்டிக்கர்லாம் ஒட்டிடலாம். வண்டி சூப்பராக வந்திருக்கும். அவுட்லுக் வீடியோ பாருங்கள். டெலிவரி கஸ்டமர் வண்டி ஓட்டி பார்க்கும் போது பாருங்கள், வண்டி பக்காவாக இருக்கும். வண்டி ஓனருக்குறம் நடுமயத்தில் கால் பண்ணாப்புல, வண்டி வந்து ஓட்டி பார்த்துட்டுலாம் அவர் சதீஷ்ன்றவருக்கும் சார் கால் பண்ணாப்புல, வண்டி நல்லாயிருக்கு, ஒரு 2-3 விஷயம் ஏதோ டவுட் கேட்டாப்புல. அவங்கக்கிட்டேயும் நம்ம சொல்லிட்டோம். வண்டி வந்து அங்கேயும் எடுத்துட்டதுக்கப்புறமும் வந்து பக்காவாக கிராச்சஸ் ஆகாமல் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த பேக்கிங் வீடியோவும் போடுவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா வண்டி வந்து நம்மளை நம்பி கொடுக்கும்போது நம்ம கண்டிப்பாக அதை பக்காவாக அவங்களுக்கு கொடுத்து அவனை சொல்லிவிட்டு கோயம்பேடு எம்எஸ்எஸ்எல் தான் பேக் பண்ணி அனுப்பிச்சோம். அந்த பேக்கிங் வீடியோவும் இருக்குது பாருங்கள். வண்டி ஃபுல்லாக பெயிண்டிங் ஆரம்பித்து, இன்ஜின் ஒர்க் ஆரம்பித்து, ஸ்பேர் பார்ட்ஸ்லேருந்து எல்லாம் மாட்டி பக்கா ரீஸ்டோர் முடித்து பாலிஷ் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. டெலிவரி டைமில் வண்டிக்கு சொல்லியாச்சு. கஸ்டமரும் வந்து ஓட்டி பார்ப்பாங்க. ஹெட்லைட் டூம் செட்டு, வைசரு, 4 இண்டிகேட்டரு, நம்பர் பிளேட்டு, சைடு கிராஸ் பார், 2 மிரரு, லாக் செட்டு, பேக் சாகாப்சர், ஃபோர்க்கு, ஆயில் செல் 2 செட்டு, பேரிங், போர், பிஸ்டன், டைமிங் செயின், கிளச்சு செட்டு, ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே ஸ்பேர்ஸு எல்லாமே புதுசு தான். ஸ்பேர்ஸ் எல்லாமே மாற்றினா தான் வண்டி நல்லாயிருக்கும். வண்டியோட அவுட்கிட் பக்காவாக இருக்கும். ஸ்பேரை மாற்றாமையே வெறும் பெயிண்ட் பண்ணியோ வெறும் அப்படியே போட்டோம்னா எதுவுமே நல்லா இருக்காது. ஏன்னா இப்போ ஒரு போன செயின் ஸ்ப்ராக்கெட்டை போட்டோம்னா அது வீக்காக இருக்கிற செயின் ஸ்ப்ராக்கெட்டை போட்டோம்னா அது 1 மாதத்தில் சவுண்டு வரும், நல்லா இருக்காது. எல்லாமே ப்ராப்பராக பக்காவாக வேலை செஞ்சால் தான் புது வண்டிமா இருக்கும். வண்டி டெலிவரி கொடுக்குறோம் பாருங்கள். தட்டி விடுங்க.
என்னது? அவுட்லுக் நல்லா இருக்குங்களா? ஓகே ஓகே, திருப்தியா இருக்கா? வண்டி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குல்ல? ஒன்றும் உங்களுக்கு குறைலாம் எதுவும் கிடையாதுல்ல? குறைலாம் இல்லை. ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் 150 மாடல் வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரம்பலூர் தானே ஊர்? என்ன ஊர்னா நீங்க? பெரம்பலூர் அரும்பாவூர், பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர். பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருந்து தான் வண்டி வந்துச்சு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டியோட ஓனர் வந்து சவுதியில் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா சவுதியில் ஏசி மெக்கானிக். பேர் வந்து சரவணன். அவர் பேர் சதீஷ். அவர் பேர் வந்து சதீஷ்குமார். அவர் தான் வந்து நம்ம சேனலை பார்த்து இந்த வண்டியை வந்து பண்ணணும் சொல்லி அவருடைய மாமா அவருடைய அப்பா வண்டி குத்தனுச்சாங்க. வண்டி வந்து எம்எஸ்எஸ் தான் எடுத்தோம். அந்த வீடியோ போடுவோம் பாருங்க. வண்டியில மீட்டர்ல இருந்து ஸ்கூப் இன்ஜின்லாம் டோட்டலா காலி. வண்டியில நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம். அப்படியே ஷோரூம்ல எடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி வண்டி பக்கா ஒரிஜினாலிட்டியா கொடுத்துருக்கோம். நீங்க ஓட்டி பாத்தீங்களா? எப்படி பாருங்க? சூப்பர், நல்லா இருக்கா? இந்த வண்டி எப்படி உங்க பையனுக்கு நீங்க எடுத்து கொடுத்தீங்களா? தம்பிக்கு எடுத்து நீங்க எடுத்து கொடுத்தீங்க. சரி சரி சரி, ஓகே. அவர் இந்த வண்டி தான் வேணும்னு சொல்லி கேட்டாரு. அதான் அவரும் சொன்னாப்ல, அப்பா எடுத்து கொடுத்த வண்டி, இந்த வண்டி எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் கேட்டாப்ல. அவர் சவுதியில இருந்து நம்ம சேனலை பார்த்து அவரு நம்ம வண்டி கொடுத்து வந்து அவருக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்றேன், ரொம்ப நன்றி சொல்றேன். ஆனா நீங்க எதிர்பார்த்ததுக்கு வண்டி அவ்வளவு தரமா கொடுத்துருக்கேன். நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து கார் மெக்கானிக். பெரம்பலூர்ல வந்து அவர் வந்து கார் மெக்கானிக் இருக்கு. அவருக்கு வந்து மெக்கானிக் ஃபீல்ட பத்தி தெரியும். நிறையவே பார்த்தாரு அவரு. கார்பெட்டர் புதுசா பார்த்தாப்ல, இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்த்தாப்ல, நிறைய பொருள் ஆராய்ச்சிலாம் பண்ணி பார்த்தாப்ல. எப்படின்னா இருக்கு உங்களுக்கு? எல்லாமே திருப்தியா இருக்குல்லண்ணா? ஓகே ஓகே ஓகே, சந்தோஷம் தானே இவ்வளவு தூரத்துல இருந்து வண்டி கொடுத்ததுக்கு. எல்லாமே அவங்க வந்து இன்னைக்கு வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டாங்க. வண்டி எப்படி இருக்கு சொல்லிட்டு இந்த வண்டியை திருப்பி நான் போய் பேக் பண்ணி பக்கா பேக்கிங் பண்ணி நான் அனுப்பணும். அது என்னுடைய பொறுப்பு. ஏன்னா என்னை நம்பி இவ்வளவு தூரத்துல வண்டி கொடுத்துருக்காங்க. அது வீண் போகாம, ஆமா 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டி கொடுக்கணும். நான் கண்டிப்பா நல்லா பேக் பண்ணி வண்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு தூரம் நீங்க வந்தது. ஆனா ரொம்ப நன்றிண்ணா. ஆனா சதீஷ்குமார்னா வண்டி வந்து உங்க மாமா அப்பா ஓட்டி பார்த்துட்டாங்க. நேற்று நைட்டு வந்து வாட்ஸ்அப் காலில் வந்து சவுதியில இருந்து கால் பண்ணியிருந்தாரு. வண்டி பக்காவா பண்ணிட்டோம். இதுக்கு மேல வந்து எதனா குறைகள் இருக்கா இப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க அப்பா கிட்டயும் உங்க மாமா கிட்டயும் கேட்டுக்கலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். வண்டி ஓனர் ஓட்டி பார்த்தாங்க. என்ன ரிவ்யூ கொடுத்தான்னு உங்களுக்கே தெரியும். வண்டி வந்து பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. வண்டியை பேக் பண்ணி திருப்பி நம்ம அனுப்பணும். கோயம்பேடு வந்துட்டோம். பேக்கிங்கோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வண்டி அவ்வளோ தூரத்துலேருந்து கொடுக்கும்போது நம்ம அதை திருப்பியும் பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அது நமக்கு ரொம்ப பொறுப்பாக முக்கியமாக தேவையில்லை. அப்போ தான் அடுத்தவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி வண்டி சேஃப்டியாக வருதுன்னு சொல்லிட்டு வண்டியும் கொடுப்பாங்க. நம்மளுடைய வேலையும் அதே மாதிரி பக்காவாக இருக்கும். நம்மக்கிட்ட கொடுத்தா அவ்வளோ பொறுப்பாகவும் அதை கொடுத்துருவோம் பக்காவாக. ஏன்னா இந்த ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே நாங்கள் கூட இருந்து சின்ன சின்ன பீஸ் வரைக்குமே பக்காவாக பேக் பண்ணி எந்த ஒரு டேமேஜுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ்லாம் வந்து பேக்கிங்கான எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். யார் வண்டி கொடுத்தீங்கன்னா சேஃப்டியாக கண்டிப்பாக வண்டி திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பேக்கிங் வந்து பக்காவாக ரெடி பண்ணி தான் அனுப்புவோம். ஏன்னா இந்த வண்டியும் நம்ம வண்டி மாதிரி தானே. நம்ம வண்டி கொடுக்குறவங்க எல்லாம் நம்ம உடன்பிறப்பு அண்ணன் மாதிரி தானே எல்லாமே. அப்போ நம்ம வண்டி அவங்களுக்கு வந்து நம்ம அண்ணன் வண்டி மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்கணும். அதை வண்டியை இவ்வளோ சேஃப்டியாக திருப்பி அனுப்ப வேண்டியது நம்ம வேலை இல்லை. பாருங்கள், சீட்லேருந்து பெட்ரோல் டேங்க் அந்த அவுட் கிட் வரைக்கும் பபுள் சீட்டு வாங்கிட்டு வந்து போட்டு அதை பக்காவாக சேஃப்டி பண்ணி எவ்வளோ பேக்கிங் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். சைலன்சர்லேருந்து எல்லாமே.
ஒரு பீஸ் இப்படி போடு பைய guys. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டி வந்து நம்ம பேக் பண்ணிட்டு இருக்கோம். என்னதான் பணம் கொடுத்தாலும் என்னதான் வேலை செஞ்சாலும் அதுக்குன்னு வந்து ஒரு சில விஷயம்லாம் இருக்கு. அவங்க வண்டி ஓனர் வந்தாங்க, ஓட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் பட் அந்த வண்டியை வந்து நீங்கள் தாங்க பேக் பண்ணி அனுப்பணும், எனக்கு இவ்வளோ ரெடி பண்ணி கொடுத்தீங்க, அது பெருசு கிடையாது, எனக்கு பேக் பண்ணி அனுப்புறது தாங்க பெருசுன்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கள் எல்லாமே ஜேகேஎஸ் டீமில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்து ஒரு இவ்வளோ பெரிய பலூன் சீட் ஒரு ரோலு வாங்கிட்டு வந்து அது ஃபுல்லாக பையெல்லாம் போட்டு டேப் போட்டி ஒரே ஒரு சின்ன கிராச்சஸ் ஆகாமல் வண்டி வந்து கஸ்டமர் கிட்ட போய் அவ்வளோ ஒரு நல்லா போன சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேக் பண்ணியிருக்கோம். 2 கடையுமே க்ளோஸ் பண்ணிட்டு லீவ் விட்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா வந்து அவங்க பைசா கொடுத்தாங்க, வண்டி செட்டில்மெண்ட் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்மளை நம்பி இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க, அந்த வண்டி நம்ம பொறுப்பாக அதை பத்திரமா அவங்க கிட்ட போய் சேர்க்கணும் சொல்லிட்டு நமக்கு ஒரு இது இருக்கு. எல்லாருமே இந்த பண்ணிட முடியாது, பண்ணுவாங்களா நம்பிக்க முடியாது. ஏன்னா வச்சுங்கன்னா நம்ம ஃபுல்லா வந்து எல்லாமே பண்ணித்தரோம். யார் வண்டி கொடுத்தாலும் இதே மாதிரி பக்காவா பேக் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிடுவோம். இந்த வீடியோ ஃபுல் வீடியோ போடுவோம் பாருங்க. பேக்கிங் ஃபுல்லாகவே எல்லாமே ஒரு பீஸ் கூட வெளியில் எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டில் கூட இவ்வளோ பேக்கிங் பண்ண மாட்டாங்க, டிரான்ஸ்போர்ட்டோட பைசா மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த பேக்கிங்லாம் வந்து எதுவுமே பைசா நாங்கள் வாங்குறது கிடையாது. இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் வந்து நாங்கள் பேக் பண்ணி வண்டியை பக்காவாக கொடுத்து அனுப்புகிறோம். டிரான்ஸ்போர்ட்டில் அவ்வளோதோ பண்ணுவாங்க, பட் இவ்வளோ சேஃப்டியாக பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதனால தான் நாங்கள் கூட வந்து அதை பொறுப்பெடுத்து கண்டிப்பாக பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்கணும், அதை எடுத்துகிட்டு போய் அவங்களும் பத்திரமா சேஃப்டியாக இருக்குன்றதுக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யார் வண்டி கொடுத்தீங்கனாலும் இதே பேக்கிங்கில் அவங்க ஊருக்கு வந்து வண்டி சேரும். கண்டிப்பாக எங்களை நம்பி வண்டி தரலாம், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஒரு ஷோரூம் பீஸ் மாதிரி வண்டி கண்டிப்பாக கொடுத்துருவோம். வண்டி திருப்பி நாங்கள் அனுப்பும் போதும் ஒரு பீஸ் விடாமல் எல்லாமே பக்கா பேக் பண்ணி நீங்கள் பிரிக்கிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். மறக்காமல் ஜேகேஎஸ் பைக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். வண்டி ப்ராசஸ் முடிஞ்சிச்சு ஃபுல்லாகவே. வண்டி அவங்க ஊருக்கு பெரம்பலூருக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே. மறக்காமல் ஜேகேஎஸ் பைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.